Nemathi Property Management. Contact 7667008999. நம்மால்கிட்ட தந்தை பெரியார் அவர்கள் 1926ஆம் ஆண்டிலே எம்ஜிஆர் சிவாஜி வாங்கின சம்பளமாவது நமக்கு தெரியும். 6 லட்ச ரூபா வாங்கினாரு, 8 லட்ச ரூபா வாங்கினாரு. ஆனால் இன்றைய நடிகர்களுடைய சம்பளம் இவ்வளவு காசு இவங்க வாங்கக்கூடிய அளவுக்கு இது இவங்களுக்கு தகுதி இருக்குதா? அதாவது அந்த காலத்தில் 5 லட்சம் 10 லட்சங்கிறது இந்த காலத்தில் 10 கோடி 20 கோடி சமம் தானே. 10 கோடி 20 கோடி தான் சமம், 200 கோடி கிடையாது. அதாவது இவர்களுடைய அறிவு, அவ்வளோ பிச்சைக்காரனுக்கு இருக்கிற அறிவு தான் இந்த நடிகர்களுக்கு, இன்றைய சினிமா இயக்குநர்களுக்கெல்லாம் ஒரு துளி சமூக பொறுப்பு இந்த அயோக்கியர்களுக்கு இருக்குமா? இந்த வசனத்தை தான் வைக்கணும், இந்த காட்சி தான் வைக்கணும் அப்படின்னு இன்னைக்கு முற்போக்கு பேசுகிறாங்க அந்த டைரக்டர் கொடுத்தது. பெரியார் ஒரே ஒரு மோதிரம், அது எப்படியோ பெரியார் ஒரு பெரிய பரம்பரை பணக்காரன். 100 கோடி ரூபாயை 100 வருஷத்துக்கு 200 வருஷத்துக்கு முன்னாடியே வச்சிருந்த ஒரு ஆள், அவரு ஒரு மோதிரம், தங்க மோதிரமா? தங்க மோதிரம். அண்ணா அந்த மோதிரத்தை பற்றி விமர்சனம் செய்தார். கருணாநிதி அவர்கள் இந்த 9வது 10வது படிக்கும்போது என்னை சந்திச்சாரு. அப்போ நான் சொன்னேன், நீ கல்லூரிக்கு சென்று கல்லூரி படிப்பை முடித்து விட்டு வா அப்படின்னு நான் சொன்னேன். அப்படி வந்திருந்தால் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும். இப்படி சொல்லியிருக்காரு அண்ணா. ஆமாம், அப்படி வந்திருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கணும்னா என்ன அர்த்தங்க? இன்னும் நீ கொஞ்சம் மெச்சூர்டாக நடந்துப்ப. இங்கே இருக்கிற திமுக காரனுக்கு அவன் கொள்கை தெரியாது. இப்போ துரைமுருகன் ஒரு நல்ல காமெடி பண்ணுற ஒரு மந்திரி இருக்காருல்ல, ஒரு அமைச்சர், ஒரு நகைச்சுவை எல்லாம் பேசுகிறார். அவருடைய ஆஃபீஸ் டேபிளில் நான் ஃபேஸ்புக்கில் பார்க்குறேன், இந்த சாய்பாபா நான் திராவிட முன்னேற்ற கழக தலைவனாக இருந்தால் இவனுங்களெல்லாம் உள்ளே சேர்க்க மாட்டேன். கடவுள் மறுப்பு தெரிந்தால்தான் உன்னால் சாதி ஒழிப்பை பேச முடியும். தெளிவாக பேசல. கடவுள் இல்லை அப்படின்னு கூட நான் எழுத மாட்டேன். ஏன்னா கடவுள் இல்லை என்று இவர் சொல்லவில்லைன்னு கீழே எழுதிடுவான். விபூதி பூசினுறான், விபூதி பூசின்னு அவன் பேசுகிறான். இல்லை விபூதி பூசாதவன் அடுத்தது பேச போகிறான். இதையே கடவுள் மறுப்புன்ற சின்ன வட்டமான, அதுதான்டா அயோக்கிய பயல்களே பெரிய வட்டம். இல்லை, கடவுள் மறுப்பை தாண்டி அவர் தீண்டாமை எதிர்ப்பு, பெண் விடுதலை, சமூக விடுதலை, இப்படின்னு எல்லாத்தையும் பேசுறாரு இல்லையா? கடவுள் மறுப்புன்ற ஒரு பெரிய வட்டம் போட்டீங்கன்னா, நீங்க நாமெல்லாம் இந்துக்கள் இல்ல, நாமெல்லாம் கடவுளை நம்ப தேவையில்லை அப்படின்னு பேசுனீங்கன்னா அவனுக்கு அறுவடை பண்றது ஈஸியா இருக்காதா? அப்ப நீங்க அவனை கார்னர் பண்றதுக்கு இந்த மாதிரி வேற வழிகள் சமரசங்களை பண்ணி தானே ஆகணுங்கிறாங்க திராவிட இயக்கத்தினர். நீங்க சமரசம் பண்ண வேண்டியது திராவிட கழகம் சமரசம். திராவிட கழகம் சரியாக உழைத்திருந்தால் பாஜக இந்தியாவிலே வந்திருக்காரு. எப்படி நீங்க நினைக்கிறீங்க கருணாநிதி அப்படின்னு? கருணாநிதி எல்லாம் இன்னொரு 20 வருஷத்துலேயே காலி ஆகிடுவார். அண்ணா மட்டும்தான் இருப்பார், பெரியார் இருப்பார். எம்ஜிஆரால தான் திமுக அவ்வளோ பரவிச்சு. ஏன்னா படிப்பறிவு இல்லாத மக்களுக்கு சினிமாவில் கட்சி கொடியை காட்டுறது, சினிமாவில் உதயசூரியனை பாடுறது, சினிமாவில் அண்ணாவை பற்றி பேசுறது. அவங்க அண்ணாலாம் 3 நாளைக்கு ஒரு ட்ரெஸ்ஸை போட்டால் கலைஞர் ஒரு நாளைக்கு 3 ட்ரெஸ் போட்டுருக்குது. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்று நமது ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் ஊடகத்தின் பிஹைண்ட் த ஸ்கிரீன் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மரியாதைக்குரிய இயக்குனர் திரு வேலு பிரபாகரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போ நீங்கள் தமிழ் திரையுலகத்தை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இயக்குனராகவும் உங்களுடைய அடுத்தடுத்த பணிகளை நாங்கள் எதிர்பார்க்குறோம். இன்னொரு பக்கம் பார்க்கும்போது ஒரு காலகட்டத்தில் எம்ஜிஆர் சிவாஜி இவங்களுடைய சம்பளம்லாம் என்ன அப்படிங்கிறது வெகுஜன மக்களுக்கு அவ்வளோவா தெரியாது. படம் பார்ப்பாங்க, வந்திருக்கும், போய் பார்த்து கைதை ரசிப்பாங்க. ஆனால் இன்றைய சூழல் அப்படி இல்லை. ரஜினிக்கு, கமலுக்கு, விஜய்க்கு, அஜித்துக்கு எவ்வளோ சம்பளம் இருக்குது, ஏன் அதிகமாக வாங்குறாங்கன்ற உரையாடல்களாக ரசிகர்களே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இன்றைக்கி இந்த சூழலை நீங்கள் எப்படி மதிப்பீடு செய்றீங்க? கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்குறாங்களா? இதுக்கு நடிகர்களுடைய மார்க்கெட்டா இல்லை தயாரிப்பாளர்களுடைய வேண்டுமென்றே அப்படி மார்க்கெட்டை உயர்த்துறாங்க? உங்களுடைய கணிப்பு என்ன? நான் இப்படி நினைக்கிறேன், எம்ஜிஆர் சிவாஜி வாங்கின சம்பளமாவது நமக்கு தெரியும். 6 லட்ச ரூபா வாங்கினார், 8 லட்ச ரூபா வாங்கினார். இந்த ரேஞ்சில் தான் 10 லட்ச ரூபாய்க்குள்ளே தான் அவங்களுடைய சம்பளங்கள் இருந்தது. ஆனால் இன்றைய நடிகர்களுடைய சம்பளம் நம்மளுக்கு தெரியாது. சும்மா வெளியில் பேசப்படுறது ஒன்றா, 150 கோடி 200 கோடி சொல்கிறாங்களே, அது கூட எந்த அளவுக்கு துல்லியமாக இருக்குது. ஆனால் இதையெல்லாம் இவ்வளவு காசு இவங்க வாங்கக்கூடிய அளவுக்கு இது இவங்களுக்கு தகுதி இருக்குதா? இதையெல்லாம் சரியாக நடந்துக்கிட்டு இருக்குதா அப்படின்னா இல்லவே. அதாவது அந்த காலத்தில் 5 லட்சம் 10 லட்சங்கிறது இந்த காலத்தில் 10 கோடி 20 கோடி சமம் தானே. 10 கோடி 20 கோடி தான் சமம், 200 கோடி கிடையாது. அதாவது அவர்கள் செய்த ஒரு திரைப்படத்துக்கு எவ்வளோ பயமாக இருக்கும். நீங்கள் நல்லா பார்த்துங்க. எம்ஜிஆர் அவர்களுடைய சம்பளம்
சிவாஜி அவர்களுடைய சம்பளம், அந்த காலத்து டைரக்டருங்க, அந்த காலத்து நடிகர்களுடைய சம்பளமெல்லாம் ரொம்ப குறைவாக, அதாவது திட்டமிட்டு ஒரு ஏழை நாடுகள் ரொம்ப பொறுப்பு இருக்கும் அதில், புரியுதுங்களா? ஒரு ஏழை நாடுகளில் ஏழைகள் பார்க்குற சினிமாவில் நம்ம நடிக்கிறோம். 80-90% ஏழைகள் அன்னாடங்காட்சி, அந்த அன்னாடங்காட்சி காட்டுற அவனுக்கு காட்டுற சினிமாவில் நான் நடிக்கிறேன். அதில் எவ்வளோ எடுத்துக்கணும், எவ்வளோனா எடுத்துக்கலாம், புரியுதா? நீங்கள் இப்போ இந்த புத்தகசாலையில் நீங்கள் எனக்கு ஒரு பேச்சுக்கு சொல்கிறீங்க, ஐயா உங்களுக்கு எவ்வளோ வேண்டிய புத்தகங்கள் எடுத்துங்க, ஓகேங்களா? நான் 2 எடுக்கலாம், 3 எடுக்கலாம். இந்த ரேக் எடுறான், அந்த ரேக் எடுறான். பண்பில்லாதவர்கள், அயோக்கியர்கள், பிச்சைக்காரர்கள். அதாவது இவர்களுடைய அறிவு அவ்வளோ பிச்சைக்காரனுக்கு இருக்கிற அறிவு தான் இந்த நடிகர்களுக்கு, இன்றைய சினிமா இயக்குநர்களுக்கெல்லாம் எந்த ஒரு பொறுப்பும் கிடையாது. நல்லா பார்த்துங்க, எந்த ஒரு துளி சமூக பொறுப்பு இந்த அயோக்கியர்களுக்கு இருக்குமா? இந்த வசனத்தை தான் வைக்கணும், இந்த காட்சி தான் வைக்கணும் அப்படின்னு இன்றைக்கி முற்போக்கு பேசுகிறானே அந்த டைரக்டர் கூட தெரியாது. அப்போ எவ்வளோ எம்ஜிஆர் சிவாஜி காலத்துக்கு பிறகு திரைப்படங்கள் முழுக்க இங்கே ஒரே ஒரு திரைப்படம் கூட முழு இலக்கணத்தோடு இங்கே வரவே இல்லை இதுவரைக்கும். ரஜினி கமல் காலகட்டத்தில் கூடவா குப்பையான திரைப்படங்கள். அதாவது நீங்கள் 1000ல் ஒருவன் எடுத்து போடுங்க, தேட்டரில் போடுங்க, பக்கத்தில் ரஜினி படம் போடுங்க, அதுக்கு எதுவும் ரஜினி படத்துக்கு கூட்டம் வராது. ஏன்னா இதில் இருக்கிற அந்த பர்ஃபெக்ஷன், இதில் பொறுப்பு, யாரை பற்றி பேசணும், எதை பற்றி பேசணும், எப்படி பேசணும், அதையெல்லாம் எப்படி ஒரு மனிதனை அணுகணும் அப்படிங்கிற ஒரு முழு இலக்கணத்தோடு இருந்த படங்கள் அது. இவனுங்களுக்கு படமும் தெரியாது, கருத்தும் தெரியாது, இருக்கிறத புறான்ற மாதிரி கொஞ்சம் கூட அயோக்கியத்தனமாக 4 ஏக்கரால் வீடு கட்டுறான், சுத்தூரம் ஏழை இருக்கிறான், வெக்கமே இல்லை, 100 கோடி ரூபாய் காரில் போகிறான்றான். இவனுக்கெல்லாம் அதெல்லாம் ஒரு குஷ்டரோகியை பார்க்குற மாதிரி தான் பெரிய ஜனங்கள்லாம் பார்ப்பான். பார்த்துங்க, அண்ணா அவர்கள் ஒரு மோதிரம் பெரியார் போட்டிருக்கார். பெரியார் ஒரே ஒரு மோதிரம், அது எப்படியோ பெரியார் ஒரு பெரிய பரம்பரை பணக்காரன், 100 கோடி ரூபாயை 100 வருஷத்துக்கு 200 வருஷத்துக்கு முன்னாடியே வச்சுருந்த ஒரு ஆள், அவர் ஒரு மோதிரம் போட்டு, தங்க மோதிரமா, தங்க மோதிரம். அண்ணா அந்த மோதிரத்தை பற்றி விமர்சனம் செய்கிறார். ஐயா அவர்கள் இன்னும் கூட அந்த மோதிரத்தை எடுக்க மனமில்லை. தங்க மோதிரத்தை வெட்கம், புரியுதா உங்களுக்கு? மோதிரம் கூட நீங்கள் எவ்வளோ பெரிய பேசு பொருள், வெட்கமாக இருக்கும். ஏழை முன்னாடி ஒரு 1/2 கிராம் இல்லாமல் இருக்கிற ஜனங்க, 1 கிராம் தங்கம் இல்லாத கல்யாணம் நடக்காத ஜனங்க, 3 கிராம் கம்மலை புருஷன் வச்சுட்டான், அது மீட்டே கொடுக்க மாட்டேன்றான்னு தினம் அழற குடும்பம், தற்கொலை பண்ணிக்கிற குடும்பம், அதுதான்டா இந்த நாடு. அயோக்கிய பயல்கள். இதை முதல்ல உடைச்சது கலைஞர் கருணாநிதி. 2 கையில் 2 மோதிரம். ஏன்னா அவர் படிப்பற்றவர், புரியுதுங்களா? படிப்பில்லாது அவர். அண்ணாவுடைய பண்பு, அண்ணா பேசுகிறார நீ ஐயா போட்ட மோதிரத்தை பற்றி, அதை பற்றி எதுனா தெரியுமா? கருணாநிதிக்கு 2 கையில் மோதிரம். அது பெரியாரே அண்ணாவே படித்தவர் தானே, படிக்காதவர்னா பெரியாரே அண்ணாவை படித்தவர் தானே கலைஞர் கருணாநிதி. இல்லை, அண்ணா ஒரு பிறந்தநாள் விழாவில், கலைஞர் பிறந்தநாள், அதாவது இப்போ இல்லை, முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடியே, அதாவது அவங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடியே இவர் பிறந்தநாள் விழா கொண்டாடுறார் கலைஞர், புரியுதுங்களா? அதெல்லாம் அவர்களுக்கு தெளிவான மனிதன். அதெல்லாம் நம்ம ஒரு பிறந்தநாள் அதில் அண்ணாவை கூப்பிட்றாரு. ஓ, இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் என்னென்னா, இவர் கதை வசனம் எழுதுறவர், அதனால் அப்படி ஒரு பிறந்தநாள் விழா கொண்டாடுது. அந்த பிறந்தநாள் விழாவில் அண்ணா சொல்கிறாரு, கருணாநிதி அவர்கள் இந்த 9வது 10வது படிக்கும்போது என்னை சந்தித்தார். அப்போது நான் சொன்னேன், நீ கல்லூரிக்கு சென்று கல்லூரி படிப்பை முடித்து விட்டு வா அப்படின்னு நான் சொன்னேன். அப்படி வந்திருந்தால் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும். இப்படி சொல்லியிருக்காரு அண்ணா. ஆமாம், அப்படி வந்திருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்குன்னா என்ன அர்த்தங்க? இன்னும் நீ கொஞ்சம் மெச்சூர்டாக நடந்துப்ப, இன்னும் உனக்கு ஒரு மெச்சூரிட்டி வந்திருக்கும். இந்த மாதிரி ரொம்ப முட்டாள்தனமாக சின்ன அப்போவே பிறந்தநாள் விழா கொண்டாடுறது, அண்ணாவை கூப்பிட்றது, இவங்களோட உள்முகம் பாருங்கள். 2 கையில் இப்படி 2 மோதிரத்தை போட்டுக்கிறது, அது இன்றைக்கி வரைக்கும் தொடருது. ஸ்டாலினும் போட்டுக்கிறார். அது மாதிரி இந்த சமூகம் மிக 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 இழிவாக அண்ணாவுக்கு பிறகு இது கொண்டு போகப்படுது. அண்ணா இருந்த வரைக்கும் தான் இது பண்பாக, கொள்கைக்காக,
அப்புறம் அது வேற கட்சியாக மாறும். இல்லை, எனக்கு என்ன ஒரு சந்தேகம் இருக்குன்னா, நீங்கள் சொன்னீங்க திராவிட இயக்கம் வந்து தமிழ் சினிமாவில் ஏற்படுத்தின தாக்கம் இருக்க தான் செய்யுது, இல்லாமல் இல்லை, மறுக்க முடியாதது. ஏன்னா அந்த காலத்தில் கருப்பு சிவப்பு கொடியோட திரைப்படங்கள் வெளியானது, சமத்துவ கோட்பாட்டை போதித்தது, தலித்துகளாக நடித்த மிகப்பெரிய நடிகர்கள் இருக்கிறாங்க, அதெல்லாம் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் இன்றைக்கு திராவிட இயக்கங்கள் கையில் வலிமையான ஆயுதமாக திரையுலகம் இருந்தும் கூட திராவிட இயக்க சினிமாக்கள் அதிகமாக வராத இந்த சூழலை நீங்கள் எப்படி மதிப்பீடு செய்கிறீங்க? இன்றைய காலகட்டத்தில் இப்போ தலித்தியம் பேசுகிறவங்க அவங்களுடைய தரப்பான சினிமாக்கள் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க, அவர்கள் கேள்வி எழுப்புறாங்க, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்ததுனால அப்படின்னு கேள்வி எழுப்புறாங்கல்ல. இந்த முரணை, இந்த கலச்சூழலை நீங்கள் எப்படி மதிப்பீடு செய்கிறீங்க? நான் கடவுள் படம், அதுக்கு முன்னாடி சத்யராஜ் அவர்களை உருவாக்குவது, சத்யராஜ் அவர்களை செட்டுக்கே போகிறது, அவருக்கு மறுபடியும் சொல்கிறது, அப்படி. ஏன்னா எனக்கு அது ஒரு மிக முக்கியமான ஒரு வேலையாகப்பட்டது. ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு கருத்தை கவனிக்க, ஏன்னா நீங்கள் கலைவாணர், எம்ஆர் ராதா, எம்ஜிஆர் அவர்களுக்கு, எஸ்எஸ்ஆர் அவர்களுக்கு பிறகு அப்படியே ஒரு மிகப்பெரிய இடைவெளி. அதுக்கப்புறம் பகுத்தறிவு பேசுகிறவனே இல்லை. பகுத்தறிவு குடும்பங்கள்லேருந்து, உதாரணத்துக்கு எஸ்பி முத்துராமன் மாதிரி ஆட்கள் எல்லாம் இதுக்குள்ளே நுழையிறாங்க, சினிமாக்குள்ளே வந்தாலும் இந்த பகுத்தறிவுக்கும் தனக்கும் எந்த சம்பந்தம் இல்லாததை போல காட்டிக்கிறாங்க. அந்த பகுத்தறிவே விட்டுறாங்க. இது தேவையற்ற. ஆனால் எங்களை போன்ற புதிய இளைஞர்களுக்கு இந்த கருத்து திரும்பும்போது அப்படியே கொதிக்குது. அடடா, இதை பரப்பணும், இதுதான் என் வேலை அப்படிங்கிறது. இதுக்கு ஒரு கதாநாயகனை ஒரு கதாநாயகன் பேசணும். அப்போ தான் நாங்கள் குமுதம், ஆனந்த விகடனெலாம் தேடுறோம். எங்கேயுமே இந்த தந்தை பெரியார்னோ கடவுள் இல்லைன்னோ வரமாட்டேங்குது. இப்போ யாருன்னா ஒரு ஹீரோ சொன்னான்னா இது பற்றிக்கொண்டான்ட்டு அதே வேலையாக போகிறோம், ஒருத்தனை உருவாக்கணும். அதே மாதிரி வேலையாக போகிறோம், விவேக் மாதிரி ஒருத்தனை உருவாக்கணும். விவேக்குக்கு நான் சொன்ன அந்த காமெடி ட்ராக்லேருந்து தான் அவர் சிலதை மாற்றி வேற எடுத்தார். சொல்லுவார், நான் தான் இந்த புரட்சிக்காரன் திரைப்படத்துக்கு ஆக விவேக்குக்கு சொல்கிறேன், ஒரு கிளி மாட்டிக்குது, அந்த கிளி ஜோசியம் பார்க்க பண்ணுது, அப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஏன் அதுவே அது தலையெழுத்து தெரியாமல் இவங்கிட்ட மாட்டின்னுக்குது, அது எப்படிலாம் உன் தலையெழுத்த சொல்லும் அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு ஒரு 5 சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்படியா, சரி நல்லா இருக்குது தலைவா, நான் பண்ணிடுறேன் அப்படின்றாரு. ஆனால் அதே ஆண்டு தான் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். கடவுள் படத்துக்கு பிறகு இந்த புரட்சிக்காரன் படப்பிடிப்புக்கு கிளம்பும்போது நான் இதை சொல்கிறேன். ஆனால் அதை கொஞ்சம் மாற்றி என்னுடைய திரைப்படத்துக்கு வராமல் அவர் ஏதோ ஒரு படத்தில் அதை வைக்கிறார். அது அப்புறம்தான் எல்லாமே எனக்கு பிறகு தான். நான் இதை இதுதான் வேலை என்று செய்த பிறகு, சத்யராஜ் அவர்களை மாற்றிய பிறகு, கடவுளுங்கிற திரைப்படத்தை எடுத்த பிறகு, புரட்சிக்காரன் என்ற திரைப்படத்தை எடுத்த பிறகு, ரஜினிகாந்த் அவர்களை எதிர்த்த பிறகு, இல்லையா, எவ்வளோ பெரிய ஒரு வேலையை செய்கிறோம். அது காரணம் என்னென்னா, இங்கே இருக்கிற திமுக காரனுக்கு அவன் கொள்கை தெரியாது. இப்போ துரைமுருகன் ஒரு நல்ல காமெடி பண்ணுற ஒரு மந்திரி இருக்கார்ல, ஒரு அமைச்சர், ஒரு நகைச்சுவை எல்லாம் பேசுகிறார். அவருடைய ஆஃபீஸ் டேபிளில் நான் ஃபேஸ்புக்கில் பார்க்குறேன், இந்த சாய்பாபா இருக்கு. அவர் வீட்டில் பார்க்குறேன், அவர் வீட்டில் ஒரு நிகழ்ச்சி சாய்பாபா இருக்கு. அந்த துரைமுருகனுடைய பையன் கதிரானந்த் பொம்பளைங்க வச்சுப்பாங்கல்ல இங்கே ஒரு குங்கம், அந்த குங்கத்தை வச்சுக்கிறார். நான் திராவிட முன்னேற்ற கழக தலைவனாக இருந்தால் இவனுங்களெல்லாம் உள்ளே சேர்க்க மாட்டேன், புரியுதுங்களா? ஆனால் அப்படி ஒரு கொள்கை என்பதே இவர்களுக்கு தெரியாது இப்போ இருக்கிறவங்க. இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு கட்சி, ஒரு ஆர்கனைசேஷனுங்கிறது யார் வந்தாலுமே உள்ள அரவணைச்சு அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக பரிணாம வளர்ச்சி அடைய செஞ்சு தான் மாற்றும். இன்றைக்கி காலகட்டத்தில் இன்றைக்கி பிடிஆர் பழனி தியாகராஜன் எடுத்துக்கங்க, மதுரை மீனாட்சி அம்மனையும் கும்பிடுவேன், பெரியாரையும் கும்பிடுவேங்கிறாரு. இன்னைக்கு கடவுள் மறுப்பை அப்படிங்கிறத தவிர்த்து பகுத்தறிவு சிந்தனை, தீண்டாமை எதிர்ப்பு, சாதி ஒழிப்பை நோக்கி தான் நகர முடியும். இல்லை, கடவுள் மறுப்பு ஏன் பெரியார், அதாவது இன்றைக்கி பெரியாருக்கே அந்த அளவுக்கு அறிவில்லைன்ற மாதிரி இவனுங்க வந்துட்டானுங்க. ஏன்னா பெரியார் அவர்கள் இந்த முட்டாள்களை, நமக்கே இவ்வளோ முட்டாள்களாக இவனுங்களை பார்க்கும்போது தெரியுதுன்னா, அவருக்கு இவனுங்களை பார்க்கும்போது பக்கத்துலேயே இருந்தவங்களெல்லாம் பார்த்து கூட இவனுங்க என்ன பண்ணுவானுங்களோன்னு ஒரு குழப்பம்தான். இவனுங்களுக்கு அறிவே கிடையாது அப்படிங்கிறதும் அவர் புரிஞ்சிருக்கும். சுயநலவாதிங்கிறதையும் ரொம்ப துல்லியமாக கண்டுபிடிக்கிறார். அப்போ அவர் சொல்கிறார், சாதி ஒழிப்பு பேசணுமா
கடவுள் மறுப்பை பேசாமல் சாதி ஒழிப்பு நீ பேசினா வேலைக்காக. கடவுள் மறுப்பு தெரிந்தால்தான் உன்னால் சாதி ஒழிப்பை பேச முடியும். தெளிவாக பேசுகிறார். அது மட்டும் இல்லை, ஒரே ஒரு உண்மை, கடவுள் இல்லை அப்படிங்கிற ஒரு உண்மை தெரிந்தால்தான் உனக்கு எல்லாவற்றைய பார்வையும் மிக துல்லியமாக உன் கண்ணுக்கு விழும். திரையில்லாமல் உன்னால் எல்லாத்தையும் பார்க்க முடியும். அதனால் கடவுள் இல்லை அப்படின்னு கூட நான் எழுத மாட்டேன். ஏன்னா கடவுள் இல்லை என்று இவர் சொல்லவில்லைன்னு கீழே எழுதிடுவான். சொல்கிறாருல்ல அவர், அப்படியே எழுதிடுவான்டா சிலையில் இருந்தால். கடவுள் இல்லை, என் சிலை களிமண் மாதிரி கூட வை, ஆனால் என் சிலைக்கு கீழே இந்த வாசகங்கள் இருக்கணும். கடவுள் இல்லை, இல்லவே இல்லை, கடவுளை கண்டுபிடித்தவன் முட்டாள், கடவுளை பரப்புகிறவன் அயோக்கியன், கடவுளை வணங்குகிறவன் காட்டு மிராண்டின்னு எழுதுகிறான். முட்டாள், அயோக்கியன், காட்டு மிராண்டி அவருக்கு தேவையாது. கடவுள் இல்லை, இல்லவே இல்லை. இல்லைன்னா அவரு நினச்சிருந்தா இவனுங்க சொல்கிறானுங்களே இன்றைக்கி பெண்ணடிமை தான் அவருடைய குறிக்கோள், சாதி ஒழிப்பு தான் அவருடைய குறிக்கோள். அது சாதி ஒழிப்பே சமூக விடுதலை அது மாதிரி இப்போ அப்படி ஜால்ஜாப்பா பேசுகிற மாதிரி அவரும் அந்த வார்த்தையை போட்டுக்கலாமே. ஏன் கடவுள் இல்லை இல்லை, அது உண்மை. அந்த பொய்க்காக தான் இந்த சமூகமே இன்றைக்கி பிரிஞ்சு கிடக்குது. இஸ்லாமியனா முன்னேறவே முடியாது. உங்களுடைய மனித சுதந்திரமோ உங்களுடைய மனித மூளையோ அதனுடைய நேர்வழியில் இயங்கலை, முன்னேறவே முடியாது. நீ எல்லாத்துக்கும் ஒரு கடவுளை வச்சுக்கிற. அந்த கடவுள் ஒழிப்பு, அந்த கடவுள் ஒழிப்பை இவர்கள், கடவுள் மறுப்பை இவர்கள் வசதிக்காக கைவிடுறான். ஏன்னா இதில் பல பிரச்சனை இருக்குது. திராவிட கழக தலைவர் வீட்லேயும் கடவுளை கும்பிட்றானுங்களா போல இருக்கலாம். இல்லை நாளைக்கு வரப்போகிற நம்ம பையன், அவர் நினைக்கலாம் ஆசிரியர், நம்ம பையன் கடவுள் நம்பிக்கைக்காரனாக இருக்கிறான், நம்ம மருமக நாளைக்கு சர்ச்சுக்கு போகுது, இந்த கருத்து வச்சா இதை ஹைலைட் பண்ணிட்டு போகிறானுங்க. ஏன்னா அவனுங்க ரொம்ப இதில் திருடுறதுல திட்டமிடுறவனுங்க, மழுங்கடிக்கிறதுல திட்டமிட்டு முன்னேறவனுங்க. இன்றைக்கும் திராவிட கழகத்தின் கொள்கை கடவுள் மறுப்பு தானே. நிறைய வேலையை விட்டாங்க. இல்லை நீங்கள் சொல்கிறீங்க கடவுள் யாராவது சொல்கிறான்னா, எவ்வளோ பெரிய பேச்சாளம் பேசுகிறான் இன்றைக்கி. பெரியார் கடவுள் இல்லை என்று சொல்லவே இல்லை. எங்கு கடவுளில் வந்தார் என்றால் அவர் சாதியை ஒழிக்க பார்த்தார். சாதி என்று எங்கே இருக்குது, மதத்தில் இருக்குது, மதத்தில் எங்கே இருக்கிறது என்று பார்த்தார். அது சாஸ்திரங்களில் இருக்கிறது, சாஸ்திரங்களை ஒழிக்கிறோம். அப்பா கடவுளை பார்த்தாரு. அப்பா அவர் சொல்ல அப்படியா, அப்போ அந்த கடவுள் ஒழிடா. சரிதானே? இது இல்லை இல்லை இல்லை, கான்செப்ட் சரிதானே? இல்லை கேளுங்க. ஒருத்தன் தங்கம் கண்டுபிடிக்கிறான். இப்போ அது தங்க சுரங்கமாகவே இருக்குதுன்னு வச்சுங்க. அந்த தங்கம் கண்டுபிடிக்கிறதுக்கு அவன் எப்படியோ போனான், எங்கேயோ போனான், மேலே ஒரு கோலி உருண்டு இருந்துச்சு, என்னடா அது என்ன கொஞ்சம் நோண்டனான், அப்புறம் பார்த்தான் இதுக்கு அதுக்கு சொல்லலாம். ஆனால் இந்த கொள்கை இருக்குது இல்லை, இதெல்லாம் நீ இப்படி அப்புறம் இதுக்கு கொசுரா ஒரு வார்த்தைனா அடிக்கடி பெரியார் அவர்கள் சொல்வார்கள், பெரிய எனக்கும் கடவுளுக்கும் என்ன சண்டையா என்ன, நேரில் வந்தால் இருக்கு. இது மக்களை இது தெளிவுபடுத்தாது. இப்படி நான் ஒருத்தங்கிட்ட பேசுகிறேன், அவன் தெளிவடைவான்னு நினைக்கிறீங்களா? தெளிவடைய மாட்டான். கடவுளே இல்லைடா, கடவுள் இல்லை, அதுவும் உண்மை இல்லையா? உண்மை. அதாவது அந்த கடவுள் இல்லை என்கிற ஒரு உண்மையை இவர்களுக்கு சொன்னாதான், ஆஹா நாம் கூட இன்னொரு உயிரினத்தை போலவே ஒரு உயிரினம், நாமளும் அதுங்க அழிகிற மாதிரியே நம்ம அழிஞ்சிருவோம். ஆனால் அதுங்க விதைகள் எப்படி வாழ்ந்துக்கிட்டே இருக்குதோ அதே மாதிரி நம்முடைய விதைகளும் தொடர்ந்து வரும். அதுதான் வாழ்க்கை, அதுதான் உலகம் தெரிஞ்சிச்சுன்னா எந்த பேதமும் இருக்காது. ஆனால் அதை பரப்புவதற்கு இன்று எந்த திராவிடக்கும் அவன் சொல்கிறானே, ஒருத்தன் சொல்கிறான் கடவுள் மறுப்பு என்ற சின்ன வட்டத்துக்குள் பெரியாரை அடைக்காது. அடப்பாவி, அதை தாண்டி விபூதி பூசினுக்கிறான். விபூதி பூசின்னு அவன் பேசுகிறான். இல்லை விபூதி பூசாதவன் அடுத்தது பேச போகிறான். இதே கடவுள் மறுப்புன்ற சின்ன வட்டமா, அதுதான்டா அயோக்கிய பயல்களே பெரிய வட்டம். இல்லை கடவுள் மறுப்பை தாண்டி அவர் தீண்டாமை எதிர்ப்பு, பெண் விடுதலை, சமூக விடுதலை, இப்படின்னு எல்லாத்தையும் பேசுறாரு இல்லையா? அதுதான் எல்லாத்தையுமே இதுக்குள்ளே வந்துடும். கடவுள் மறுப்புன்ற ஒரு பெரிய வட்டம் போட்டிங்கன்னா அதுக்குள்ளே எல்லாமே வந்துடும். பெண்ணடிமை, பெண் விடுதலை வந்துடும், சாதி ஒழிப்பு வந்துடும், மத ஒழிப்பு வந்துடும், எல்லாமே வந்துடும். அப்படி கடவுள் மறுப்புங்கிறது தான் பெரிய கொள்கை. அதுதான் பெரிய கொள்கை இல்லையா? அதுதான். ஏன்னா மூளைக்குள்ளே இருக்குது. எங்கே பார்த்தாலும் கடவுள் கடவுள் கடவுள், கடவுளுக்காக தான் மனிதன் நேரம், கடவுளுக்காக தான் அதிக பொருள், கடவுளுக்காக தான் அதிகமாக மற்றவர்களை கொடுமைப்படுத்துகிறான். இப்படி கடவுள் 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 தான் எங்கேயும் வியாபிச்சிருக்கு. அதை ஒழிச்சால்தான் உனக்கு அறிவு வரும். அதை
தந்தை பெரியார் அவர்கள் வந்து ஒவ்வொரு கூட்டத்திலையும் கடவுள் இல்லை இல்லை அப்படிங்கிற ஒரு வாசகத்தை பேசிட்ட பிறகு தான் கூட்டமே ஆரம்பம். ஆனால் அந்த வாசகத்தை இப்போ அவங்க நிறுத்திட்டாங்க. நிச்சயமாக நான் சொல்கிறேன், ஆசிரியருடைய மகனோ மருமகளோ இவருக்கு அப்புறம் ஒரு 50 வருஷம் இவங்கெல்லாம் திட்டம் போடுவாங்க. இதெல்லாம் இது என்ன கீழ்த்தரமான அரசியல்வாதிகள் போடுகிற திட்டம், பகுத்தறிவு பேசுகிற தலைவர்கள் போடுவது தான் ரொம்ப அயோக்கியத்தம். அதாவது கீழ்த்தரமானவன் தான் இதெல்லாம் மறைக்கணும் பாப்பான் நினைப்பான், இதை இப்படி மாற்றணும், அதை அப்படி மாற்றணும், இப்படி மாற்றினா தான் 50 வருஷத்துக்கு அப்புறம் இதை மறந்துடுவான். அதையே திராவிட கழகம் செய்கிறது. அதுதான் கடவுள் மறுப்பை வந்து அதை விட நிறைய பேசியிருக்கிறாரு அப்படின்னு இவங்க சொல்கிறது. ஏன்னா கடவுள் மறுப்பு என்பது எல்லாரும் பயந்துருவோம். ஏன்னா இன்னைக்கு வாக்கரசலுக்கு வந்துட்ட பிறகு பெரும்பான்மை தமிழ் சமூகம் அப்படிங்கிறது பக்தியை சாமியை நம்பக்கூடிய சமூகமா இருக்கு, சொசைட்டியா இருக்குது. அப்ப நீங்க மீண்டும் மீண்டும் கடவுள் மறுப்பு பேசினா எனக்கு உங்களை விட்டு விலகி போயிடுவான், அது வாக்கரசலுக்கு எதிராக மாறும். அப்ப அவர்களும் பெரியாரை ஏற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக அவரை சமைச்சு கொடுக்குறாங்கல்ல, அது வரைக்கும் நீங்க மகிழ்ச்சியில் அடையணும்னு நான் கேட்குறேன். 49 இல்லைன்னா 40களில் தான் சீனாவில் ஒரு புரட்சி நடக்கும். அதுக்கு முன்னாடி சீனா வந்து உலக மக்கள் தொகை அதிகமாக இருக்கிற நாடு, வறுமை அதிகமாக இருக்கிற நாடு. இல்லை வறுமை எங்கே பார்த்தாலும் புத்த பிட்சு மடாலயம், எங்கே பார்த்தாலும் மூட நம்பிக்கை, எங்கே பார்த்து இப்படி இருந்த ஒரு சீனா தேசம் ஒரே ஒரு 50 ஆண்டுகளில் அப்படியே தலை கீழே 50 ஆண்டுகள் எப்படி முன்னேறிச்சு இது? நாம் அதை பார்க்குறோம் இதை பார்க்குறோம், நம்மளே பற்றி பேசுகிறோம். எப்படி பக்கத்து நாடு உனக்கு மேலே இருக்கிற நாடு எப்படி மாறிச்சு இது? இவ்வளோ உலக வல்லரசாக மாறி இன்றைக்கி பொருளாதாரத்தில் மிகப்பெரிய இடத்துல உயர்ந்து உலகத்தில் 2வது இடத்துல நம்ம மிகப்பெரிய பொருளாதாரம் வச்சிருக்கிற நாடாக இருக்குது. இன்றைக்கி மிகப்பெரிய வல்லரசாக இருக்குது. அமெரிக்காவாக இருந்தால் கூட சீனாவை பற்றி பயப்படுது. எப்படி நடந்தது 50 ஆண்டுகளில்? இது எப்படி நடந்ததுங்க? கடவுள் மறுப்பை வைத்து தான். அந்த அரசாங்கத்துக்கு கடவுள் கிடையாது, கடவுளை ஒழிச்சிட்டான்ல. கடவுளை அரசாங்கத்தை கடவுள் கிடையாது எப்படிங்க பிஜேபின்றீங்க? பிஜேபிக்கு இருக்கு. அதை நான் என்ன சொல்றேன்னா, ஆளும் கட்சி இல்லை அரசாங்கத்துக்கு இருந்தாலும் ஒன்று தான், அதை ஆளுகிற கட்சி இருந்தாலும் ஒன்று தான். அதுவும் அரசாங்கத்தை, அதனால தானே அது ராமர் கோயில் கட்டுது, அதனால தான் அது இந்துத்துவாவை பேசுது, அதனால தான் அந்த பிரதமர் இதெல்லாம். சீன பிரதமர் இங்கே வந்தார ஒரு காணொலி பார்த்தீங்களா? ரொம்ப பிரமாதமான ஒரு காணொலி. அந்த இதில் இறங்கி வர்றாரு, எல்லாரும் ஒரு மயிலாட்டம் கரகாட்டம் அப்படின்னு ஒரு வரவேற்பாக கொடுக்குறாங்க. அப்படி பார்த்துக்கிட்டே வர்றாரு. ஒரு இடத்துல பாப்பானுங்க ஒரு இதை வச்சு நிற்கிறானுங்க, ஏதோ அதை ஒரு 2 செகண்டு அது என்னன்னு தெரியாமல் அப்படி பார்க்குறாரு. அப்புறம் அந்த பாப்பானுங்க பூணூல் அந்த கையில் அங்கேருந்து ஓடுறாரு பாருங்க, அப்படியே கடகட. ஏன் இவர்களை பார்த்தாலே அயோக்கியத்தனம். இன்னைக்கு நாமும் சீனாவை பற்றி இந்த மக்களுக்கு, ஏன்னா எந்த நாடு எந்த கொள்கைகளோடு வேகமாக முன்னேறுதோ அந்த கொள்கைகளை தான் நம்ம அடாப்ட் பண்ணணும். புதுசாக நாம் இப்படியே இருக்கிறோம், நாம் அப்படி இருக்கோம், ஒன்றுமே நடக்காது. இல்லை இங்கே கலச்சூழல் ஒன்று இருக்குல்ல. இன்னைக்கு பாஜக இந்துத்துவா வெளிப்படையாக மதவாதத்தை பரப்புறாங்க, கடவுள் நம்பிக்கையை போய் விதைக்கிறாங்க. ரொம்ப வீரியமாக நாமெல்லாம் இந்துக்கள்னு பேசும்போது இந்த எதிர்தரப்பை நீங்கள் நாமெல்லாம் இந்துக்கள் இல்லை, நாமெல்லாம் கடவுளை நம்ப தேவையில்லை அப்படின்னு பேசுனீங்கன்னா அவனுக்கு அறுவடை பண்ணுறது ஈஸியாக இருக்காதா? அப்போ நீங்கள் அவனை கார்னர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வேற வழிகள் சமரசங்களை பண்ணி தானே ஆகணுங்கிறாங்க திராவிட இயக்கத்தினர். அதாவது நீங்கள் சமரசம் பண்ண வேண்டியது, திராவிட கழகம் சமரசம். திராவிட கழகம் சரியாக உழைத்திருந்தால் பாஜக இந்தியாவிலே வந்திருக்காது. இந்தியாவிலேயே எப்படி ஆர்எஸ்எஸும் திராவிட கழகம் ஒரே நேரத்தில் தான் துவங்குது. 25 தான் ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டுமே ஒரே நேரத்தில் துவங்குது. ஒரே நேரத்தில் தூங்குற ஒரு இயக்கம் இவ்வளோ பெருசாக வளர்கிறதுக்கும், ஒரு இயக்கம் தேஞ்சி அழிஞ்சு போகிற நிலைமைக்கும், சின்னதாக நீங்களே ஒரு போர்டு போட்டுக்கின்னு ட்ரஸ்ட்டு அப்படின்னு போர்டு போட்டுக்கிட்டீங்க, புரியுதா? இது திராவிட கழகம் என்பது ட்ரஸ்ட்டு, வேறு எவனும் இதுக்குள்ளே வரக்கூடாதுன்றது ஒரு இடத்துக்கு போனீங்களே. நீ இந்த உன்னுடைய நீங்கள் பதவியேற்ற இத்தனை நாளில் நீங்கள் செஞ்ச வேலைன்னா சும்மா நான் மாநாடு போட்டேன் கூட்டம் போட்டேன்னு கணக்கு போடுறதா? 5 பேர் இருக்கிறான், ஆசிரியர் பேசுகிறாரு, 6 பேர் உட்காந்துக்கிறான் சார். ஒரு நாள் 4 பேர் நிற்கிறான். அதுவும் இவங்களுக்குள்ளேயே அந்த கருப்பு சட்டை. எனக்கு ஒரு இது இருக்குங்க, 10 கருப்பு சட்டைங்களை வச்சுட்டு நீங்கள் தந்தை பெரியாருடைய புகழை பேசுங்கள்னா எனக்கு சிரிப்பாக இருக்கும். என்னங்க அது அப்படியெல்லாம் நான் வீணாக்க மாட்டேங்க என் நேரத்தை.
புரியுதா உங்களுக்கு? என்னங்க 10 சட்டை உட்காந்துக்கிறான். எல்லாரும் நம்மால்கிட்ட தந்தை பெரியார் அவர்கள் 1926ஆம் ஆண்டிலே அப்படியெல்லாம் என்னால் பேச முடியாது. எனக்கும் கொஞ்சம் ஓரளவுக்கு இல்லைங்க, 10 பேர் இருக்கிறாங்க, நான் பேச மாட்டேன், தேவையில்லைங்க. அவங்களுக்கு தெரியும் 10 புது ஆளுங்களை உட்காரவே கரெக்டாக நான் பேசுவேன். அது மாதிரி பழக்க வழக்கங்களை நம்ம புதிதாக இருக்கிறவங்க, இந்த இயக்கத்தில் இருக்கிறவன் அதில் ருசி கண்டுட்டான். இவ்வளோ காசு இருக்குது அவனுக்கு 24 மணி நேரம் அதே தான். இந்த காசை யார் கண்டுக்குன்னு தெரியாமல் நான் எடுக்கணும். காசு தான் இந்த காசை நான் எடுக்க ஏன் இல்லைன்னா வட்டி கடை ஆரம்பிக்கிறான் அவன். திராவிட நலநிதினு ஒரு வட்டி கடை, மிகப்பெரிய வட்டி கடை, 2000-3000 கோடி அதில் ரொட்டேஷனில் இருக்கும். 2000-3000 கோடி நிச்சயமா. நீங்கள் இந்த இது தெரிகிற இதில் போட்டு பாருங்க. எனக்கு தெரியும் இல்லை ஒரு குறைஞ்சது அந்த திராவிட கழக நுழைவாயில் ஒரு ஜவுளி கடை வச்சுருக்கிறான் சார். ஒரு இடம் கிடைப்பதோ ஒரு மக்களை உள்ளே ஈர்க்கணும் இல்லைங்க. ஒரு மக்களை ஈர்க்கணும். இந்த புத்தக கடை கூட நம்ம ஒரு முகப்பு வச்சுக்கிறோம், அது வைக்கிறோம். ஆனால் முழுக்க ஏதோ ஒரு பெரிய ஜவுளி கடைக்கு விட்டுட்டு அந்த ஜவுளி கடை சின்ன நடுவில் உள்ள வாசல், அந்த இடம் இருந்தால் அங்கே தந்தை பெரியாரை போடுறதும் பெரியாருடைய வாசங்கள் அந்த ஒரு நுழைவாயில், ஒரு திராவிட இயக்கத்தோடைய நுழைவாயில் எவ்வளோ பெரிய கலைப்படைப்பாக மாற்றலாம், எவ்வளோ பெரிய டிவி வச்சுருக்கலாம். சும்மா போனவன் வந்தவன் விழுந்தவன் உடஞ்சவன்லாம் ஒரு டிவி வச்சுன்னுக்கிறான். உன்னால் ஏன் டிவி? ஏன்னா தன்னை தவிர வேறு எவனாவது உள்ளே வந்துடுவான். அதனால தான் ஐயாவே தொடர்ந்து தலைவராக அவங்க பையன் தலைவர் இப்போ இல்லையா. இது ஒரு அயோக்கியத்தனம் இல்லையா. இதுக்கெல்லாம் அவன் எவ்வளோ வருஷமாக திட்டம் போட்டிருப்பான்னு நினைக்கிறீங்க. சும்மா வர முடியாதுல்ல. சும்மா தன் மகனை உடனே ஆக்க முடியாது. அதுக்கு 20, 30, 40, 50 வருஷமாக தனக்கு ஒரு புள்ள பிறந்தோடனே இவன் தான்டா அடுத்த தலைவன், இதுக்கு என்னென்ன பண்ணலாம், இதுக்கு எப்படி அந்த பிரச்சாரத்தை கட்டுப்படுத்துறது. பிரச்சாரத்தை வேறு அவனுக்கு கட்டுப்படுத்துவானுங்க. ஏன்னா இதுக்கு அதிக மக்களுக்கு தெரிஞ்சிட்டா அதுதான் நடக்க போகுது. அதிக மக்களை தெரிந்து அதிக மக்கள் அந்த திடலுக்குள்ளே போகிறான். அதை அவர்கள் விரும்ப மாட்டார். இவ்வளோ மக்களுக்கு தெரிஞ்சிட்டா நான் எப்படி பதில் சொல்கிறது? அங்கே இருக்கிற 10 பேருக்கே நீ ஊசியை ஏற்றி நாமெல்லாம் இப்படி நாம் இப்படி அவனும் பழகிடுறான். அவனும் பழகிட்டு அதுவும் ஒரு பெந்தகோஸ்து மாதிரி கருப்பு சட்டை போட்டுன்னு வர்ற பெந்தகோஸ்து மாதிரி நினச்சிட்டு திராவிட கழகத்துக்கு யார் தலைவன்? பெரியார் தான் தலைவன். புரியுதுங்களா? நீங்கள் என்ன பண்ணுறீங்க? திமுகவுக்கு சொம்பு அடிச்சுக்கிட்டு திமுகவுக்கு இப்படியெல்லாம் பேசினா நாளைக்கு திமுகவுக்கு ஓட்டு உனக்கு என்னையா வேலை? அது உனக்கு என்ன வேலை? திமுகவுக்கு எதுக்கு நீ சொம்பு அடிக்கணும்? திமுக அங்கிருந்து உருவான ஒரு கட்சி தானே திமுக. அதனால திமுக ஒரு நட்பு சக்தியா, அது அதுவே உங்க வேலை இல்லை. புரியுதா? அதை பயன்படுத்தி நீ பிரச்சாரம் பண்ணணும். அதை பயன்படுத்தி நீங்கள் பிரச்சாரம் பண்ணணும் உங்களுடைய கொள்கையை. தவிர அவங்க மெச்சிக்கணும்னு போய் அவங்கள மேலே தூக்கி விடுறது வேலை உங்களுக்கு கிடையாது. இல்லை, அப்போ நீங்கள் என்னதான் சொல்ல வரீங்க? ஏன் திராவிட சினிமாக்களே வரல? என்னதான் காரணம்? இன்னைக்கு ராமாயணம் போடுறாங்க, மகாபாரதம் போடுறாங்க, பரப்பல. அதாவது அது பரப்பல. அந்த கொள்கையோடைய அவசியம் இவர்களுக்கு சொல்லலை. புரியுதுங்களா? அந்த கொள்கையோட அவசியம் தெரியணும்ல. இங்கே கூட எவ்வளோ பேர் இருக்கான். இப்போ உதாரணத்துக்கு சத்யராஜ் அவர்களுக்கு மணிவண்ணன் நண்பர். ஆமாம், எனக்கு முன்னாடி மணிவண்ணன் நண்பர். மணிவண்ணன் ஏதோ திமுக குடும்பத்திலேருந்து வந்தவராக சொல்கிறாங்க. அப்படி ஒரு கொள்கை இருக்கிறதாவே சத்யராஜுக்கு தெரியாது அப்படிங்கிறாரு நான் சொல்கிற வரைக்கும். ஏன்னா இவர்களுக்கு இது வேலை இல்லை. இப்போது எங்களுக்கு இந்த கொள்கை பரவணும், இது சினிமா எடுக்கணும் அப்படின்னு நாங்கள் வர்றோம். இது திராவிட கழகத்திலேருந்து வந்த பசங்க தானே வந்திருக்கணும், இதை செஞ்சுருக்கணும் அடுத்த கட்டத்துக்கு. ஏன் அவனுங்களுக்கு தெரியல? ஏன் அவனுங்க இதை முக்கியமாக நடத்துகிற அறியல அவனுங்க? ஏன்னா அதோட அவசியமே அவனுங்களுக்கு முடிஞ்சு போயிட மாதிரி. அந்த திடலோடு அது முடிஞ்சு போச்சு. இனிமேல் அந்த இயக்கம் இந்த மாதிரி இந்த மக்களுக்கு பரப்ப வேண்டிய கொள்கைகள்னு அவனுங்களுக்கு யாருக்குமே தெரியல. அதனால் அப்படிப்பட்ட படங்களோட அவசியம், அப்படிப்பட்ட கொள்கைகளோட அவசியம் இவர்களுக்கு தெரியாமையே போனதுனால தான் அது பரவலை. இன்னைக்கு இப்போ வெற்றிமாறனோ அல்லது பா ரஞ்சித்தோ மாரி செல்வராஜோ இவங்கெல்லாம் ஒடுக்கப்பட்ட விளிம்புநிலை சமூக மக்களுடைய வழிகளை படமாக்கக்கூடிய முயற்சிகளை இறங்குறாங்க. இவங்களாம் சின்ன சின்ன இப்போதான் வளர்ந்து வர இயக்குநர்களாக இருக்கிறாங்க. ஆனால் மிகப்பெரிய பொருளாதார வலிமையை தன்னகத்தே கொண்டிருக்கக்கூடிய திராவிட இயக்கத்திலிருந்து வந்தவர்கள் வெளிப்படையாக பேசணும்னா இப்போ உதயநிதி ஸ்டாலின் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவர் கீழே பல தயாரிப்பு நிறுவனங்கள் இருக்கு. அப்போ அதையெல்லாம் வைத்து நிறைய விஷயங்கள் பண்ணலாம், ஏன் பண்ணாம ஒரு கேள்வி எழுப்புறாங்கல்ல. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? அதுதான் இதனுடைய அவசியம் தெரியல அவங்களுக்கு. அதாவது இது ஏதோ எல்லாரும் இப்போ ஒரு ஊரில் போகிறவன் சொல்கிறான்ல,
வந்து கடவுள் ஏங்க கடவுள் இருந்துன்னு போகிறாரு அது ஒரு விஷயமாங்க, கடவுள் இல்லைன்ட்டு அது விட்ருங்க அப்படின்றது. இந்த மாதிரியெல்லாம் நிறைய பேர் பேசுகிறான். புரியாதவன், படிக்காதவன், இந்த சமூகத்தை ரொம்ப ஆழமாக உணராதவன் அவன் நினைக்கிறான் இல்லையா? அதே மாதிரி தான் உதயநிதி ஸ்டாலின் நினைக்கிறார். ஏதோ நான் இதை சத்தம் போட்டு அடிக்கடி கடவுள் இல்லை கடவுள் இல்லை, இந்த பெரியாருடைய கொள்கையை கடவுள் இல்லை அப்படிங்கிறதுனால தான் அங்கங்கே அவன் வந்து எனக்கும் கடவுள் இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தைலாம் இப்போ தான் வருது. அது எதுக்குன்னா இவன் ஓவராக கத்திட்டு இருக்கிறானே அப்படிங்கிறது. ஆனால் அதோடைய அவசியம் தெரிந்தால், அதோடைய அவசியம் உதயநிதி ஸ்டாலினுக்கு புரிந்தால், இதில் 100 படம் எடுக்கிறதுக்கு 1000 படம் எடுக்கிறதுக்கு கதைகள் இருக்குது. எப்படி வந்து ஆரியர்கள் திராவிடர்களை ஏமாத்தினா, எப்படி ஆரியன் 3% இருந்து 97% ஆள்றான், எப்படி இவங்களெல்லாம் கட்டுக்கோப்பில் வச்சுருக்கிறான், எப்படி கடவுள்களுக்கு புது புது கதைகளை சொல்கிறான், இதெல்லாம் ஆராய்ந்து இந்த மக்களை தெளிவுபடுத்த வேண்டிய அவசியத்தில் இடத்துல இருக்கிற அவங்களுக்கு இந்த பொறுப்பு இல்லை. இதை பற்றிய விஷயம் தெரியல. அதான் சன் டிவிக்காரன் தான் சொல்கிறான்ல, சன் டிவிக்காரனோட இது ஒரு வியாபாரம், இவன் இது வியாபாரத்துக்குள்ளே வந்துட்டான்றான். இன்னும் ஜாஸ்தி கேட்டால் ஏயா திராவிட இயக்கத்துலேருந்து நாங்கள் இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா அப்படிங்கிறான். முட்டாளே, நீ வேறு கொள்கையை எடுத்தனா உன்ன மாதிரி 1000 பேர் உருவாவான். இந்த பகுத்தறிவு கொள்கையில் எடுத்தனா 1000 சன் டிவி உருவாகும், 1000 மாறன் பிரதர்ஸ், 1,00,000 மாறன் பிரதர்ஸ் உருவாகும். ஆனால் இப்போ நீ மட்டும்தான் உருவாகிற இல்லையா? பகுத்தறிவு பெரியார் அப்படிங்கிற ஒரு மகத்தான மனிதனுடைய சிந்தனை தானே இந்த பொறுக்கி பசங்களாம் இவ்வளோ பெரிய லட்சக்கணக்கில் சொத்து சேர்த்துன்னு திரிகிறானுங்க. ஒருத்தன் பெரியாருடைய ஆஃபீஸில் இந்த ஆஃபீஸ் பாய் கூட இவ்வளோ பெரிய பணக்காரனா, இவ்வளோ பெரிய அறிவாளியா, இவ்வளோ பெரிய மந்திரி ஆனால எல்லாம் நிறைய ஆஃபீஸ் பாய்ங்க இல்லையா? ராஜாராம்லேருந்து இவர் இப்போ இறந்துட்டார், இவர் சத்யா ஆரம் வீரப்பன்லேருந்து இவங்கெல்லாம் பெரியார்கிட்ட சின்ன கணக்கு தானே, ஒரு 20 ரூபாய்க்கு கணக்கு எழுதுகிற ஆளுங்க தானே. டெய்லி 20 ரூபாய் கொடுத்தா அதுக்கு என்னென்ன செலவாச்சுன்னு. அப்படிப்பட்டவங்கெல்லாம் எவ்வளோ பெரிய ஆளுமைக்கு ஆகிட்டாங்க. எம்ஜிஆருங்கிற ஒரு சாதாரண மனிதன் இந்த திராவிட இயக்க கொள்கை தெரிந்து புரிந்து இது மக்களுக்கு பரப்பணுண்டா அப்படிங்கிற ஒரு கடமையால் தான் இவ்வளோ பெரிய ஆளானான். உதயநிதி ஸ்டாலினுக்கோ இவங்களுக்கெல்லாம் இன்னொன்று சொல்கிறேன், நீங்கள் நினைக்கலாம் இந்த கருத்தை எவன் நேர்மையாக உண்மையாக மக்களுக்கு பரப்பணும்னு நினைக்கிறானோ அவன் தான் மகத்தான வெற்றி பெறுவான், காலத்துக்கும் அவன் தான் அறியப்படும். எப்படி நீங்கள் நினைக்கிறீங்க கருணாநிதி அப்படின்னு? கருணாநிதியெல்லாம் இன்னொரு 20 வருஷத்துலேயே காலி ஆகிடுவார். அண்ணா மட்டும்தான் இருப்பார், பெரியார் இருப்பார், அந்த நேர்மைக்கும் உண்மைக்கும். அது மாதிரி நீங்களும் இவ்வளோ காசை வச்சுக்கிட்டு இதெல்லாம் இந்த மாதிரி பகுத்தறிவு கொள்கை திராவிட இயக்கத்தோடைய பெரியாருடைய உண்மையான கொள்கைகளை இவர்கள் பரப்பலாம். நான் இன்றைக்கும் சேலத்தில் தீவெட்டிப்பட்டியில் பட்டியல் சமூக மக்கள் கோயில்கள் நுழையக்கூடாதுன்னு ஆதிக்க சாதி இந்துக்களும் தடுத்து நிற்பாட்டுறாங்க. தீக்கிரையாக்கப்படுகிறது பட்டியல் சமூக மக்களுடைய கடைகள் அப்படின்னு பார்க்க முடியுதுல்ல. அப்போ என்ன சாதிச்சாங்கன்ற கேள்வியை மீண்டும் மீண்டும் எழுப்புறாங்களே. நிச்சயமாக இவர்கள் எதுவுமே சாதிக்கலை. இவர்கள் அண்ணாவுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்த கலைஞர் தன்னை நிலைநிறுத்திக்கணும் அப்படிங்கிறதும், ஒரு எம்ஜிஆரை இந்த கட்சியிலிருந்து வெளியேற்ற வேண்டிய அவசியமே இல்லை. புரியுதுங்களா? ஒரு சாதாரணமான ஒரு மனிதனுக்கு கூட தெரியும் எம்ஜிஆரால் தான் திமுக அவ்வளோ பரவிச்சு. ஏன்னா படிப்பறிவு இல்லாத மக்களுக்கு சினிமாவில் கட்சி கொடியை காட்டுறது, சினிமாவில் உதயசூரியனை பாடுறது, சினிமாவில் வந்து அண்ணாவை பற்றி பேசுறது, இதெல்லாம் நீங்கள் எத்தனை 1000 கூட்டம் இல்லை 1,00,000 கூட்டம் போட்டாலும் அதுக்கு 10 பேர் தான் வருவான், 100 பேர் தான் வருவான், அவன் வேறு. ஆனால் கூட்டத்துக்கு வரக்கூடாது, அரசியல் கட்சிக்கே கூட்டத்துக்கே வரக்கூடாதுங்கிற ஒரு விஷயத்தில் வளர்க்கப்பட்டவன் நான்லாம் கூட. நாங்கள்லாம் போகக்கூடாதா? இன்றைக்கும் அப்படி தானே இருக்கான். அந்த மாதிரி கூட்டங்களுக்கெல்லாம் போக முடியாது. ஆனால் அப்படி கூட்டங்களுக்கு வராத பல கட்சிக்காரர்களை, கொள்கைக்காரர்களை உருவாக்கியது எம்ஜிஆர் தான். நான் கூட ஒரு பகுத்தறிவு அப்படிங்கிற ஒரு சொல்லோ ஒரு பண்பு அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சது எம்ஜிஆர் கிட்ட இருந்தது. அதனால் இவர்கள் அந்த அளவுக்கு பொறுப்பற்றவர்களாக, சுயநலக்காரர்களாக, ரொம்ப சுயநலக்காரனா இல்லையா? அவங்க அண்ணாலாம் 3 நாளைக்கு ஒரு ட்ரெஸ்ஸை போட்டால் கலைஞர் வந்து ஒரு நாளைக்கு 3 ட்ரெஸ் போட்டுக்கிறார். ஒரு நாள் 3 ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறது, இந்த மோதிரத்தை துடைக்கிறது, புரியுதுங்களா, தங்கை சங்கிலியை மாட்டிக்கிறது, இதெல்லாம் வந்து தேவையற்ற 3 நாள் முடியாது. ஒரு அதாவது ஷேவ் பண்ணோம். நாங்கள் ஒரு கலைஞர் 100ன்னு ஒரு நாடகம் பண்ணோம். அதில் ஒரு வசனம், ஒரு கலைஞர் வரார் உடம்பு சரியில்லாமல் வந்தால் எதிரில் ஸ்டாலின் நிற்கிறார் கொஞ்சம் தாடியோட. இவர் அதிர்த்து கேட்குறாரு, ஸ்டாலின் என்னப்பா தாடி கூடாதுப்பா, அது நமக்கு ஆனதல்ல,
அது வேலையேற்றவனுங்க இந்த அண்ணா இந்த பெரியாருக்கு அவனுங்களுக்கு இதெல்லாம் நம்ம ஸ்மார்ட்டாக இருக்கணும் பிஸ்னஸ்மேன் மாதிரி அப்படிங்கிற மாதிரி அது இவனுங்களுடைய கொள்கை இவங்களுடைய நேரம் இதெல்லாம் வேறு இதுக்கு செலவு பண்ணியிருக்காங்க. மனித நேரம் என்பது எவ்வளோ தானேங்க. உங்களுக்கு ஒரு 20 குழந்தைங்க 20 பிள்ளைங்க ஒரு பிள்ளையே பார்க்கணுன்னாவே உங்களால் முடியாது. ஒரு 10-15 மேலே இருக்கும்ல அவருக்கெல்லாம். அவங்களெல்லாம் பார்க்கணும், அவங்களெல்லாம் சரி பண்ணணும், இதுக்குள்ளே ஷேவ் பண்ணணும், இதுக்குள்ளே 3 ட்ரெஸ்ஸை மாற்றணும். இதுக்கு தான் அவருக்கு டைம் சரியாக இருந்தது. அதனால் அண்ணாவுக்கு பிறகே இது மிக மோசமான ஒரு இடத்துக்கு போயிடுச்சு. நிச்சயமாக சூழல் மாறணும் அப்படிங்கிறதா நம்மை போன்றவரோட எண்ணமாக இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம் எப்படிப்பட்ட சூழல்கள் மாறுகிறது என்று. எங்களுக்காக உங்களுடைய கருத்துக்களை இளையராஜா அவர்கள் பற்றியாக இருக்கட்டும், தமிழ் சினிமா பற்றியாக இருக்கட்டும், தொடர்ந்து பல விதமான விஷயங்களை வெளிப்படையாக பேசியிருந்தீங்க. மிக்க நன்றி. நன்றி. நண்பர்களே, மீண்டும் ஒரு சிறப்பு நேர்காணல் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.